நாமத்தினாலே உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், தோத்திரங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. ஒருத்தர் 3 பேரை பார்த்து நல்லா சந்தோஷமா விஷ் பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்க. நல்லா 3 பேரை பார்த்து சொல்லுங்க. ஆமா, எங்களையும் பார்த்து கண்டிப்பா சொல்லிடணும். ஆமா, சொல்லும் போது எங்களையும் பார்த்து சொல்லிடுங்க, சத்தமா சொல்லிடுங்க. ஆமா, சத்தமா சந்தோஷமா மனசுல இருந்து வரணும். ஆமா, ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஆமென். மூப்பனர், நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஃபேமிலிஸ், அக்கா நீங்க வாழ்வீங்க. ஆமென். நீங்க சாட்சியா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நல்லா இருப்பீங்க. ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஓ, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த வருஷம் நம்மை பார்த்து ரொம்ப அழகா நேர்த்தியா ஒரே விஷயத்தை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். I will establish you. நான் உங்களை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Surely God is going to establish families. Surely God is going to establish His ministry. இதை ஊழியத்தில், குடும்பத்தில், பர்சனலாக ஆர்க்குக்கு வர ஃபேமிலிஸில் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த மாதம் முழுவதும் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, மதுரையில் இருக்கும்போது கர்த்தர் ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு கொடுத்தார், எங்கள் 2 பேருக்கும். இந்த வாக்கு ஒரு நபருக்கோ ஒரு ஆலயத்துக்கோ மாத்திரமில்லை, நீங்கள் செல்லுகிற இடத்தில் எல்லாம் நீங்கள் காண்கிற ஜனங்களை நிலைநிறுத்தும்படியாக ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறேன் என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட ஒரு ரெவரன்ஸ் வந்துச்சு, ஒரு பயம். நாங்கள் இது ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணணும். This is a holy anointing which God has released. அப்போது இதை ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக பயபக்தியோடு கூட ஜெபத்தோடு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிக்கணும். ஏன்னா January 1st 4th அன்னைக்கு ஒரு இடத்துக்கு மீட்டிங் போனோம். That was his first meeting. நாங்கள் போய் மீட்டிங் நடத்துகிறோம். அவர் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு, பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இது முதற்கொண்டு ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலையும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நம்ம சர்ச்சில் நடக்கும். அண்ணன் தான், விஜயகாந்த் அண்ணன் தான் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் அந்த பாஸ்டர். ஆமா, முடிஞ்சது. அப்புறம் மலேசியா போனோம். அதுக்கப்புறம் மலேசியாவுக்கு போனோம். மலேசியாவில் இந்த முறை ஆண்டவர் எங்களை ஒரு தூர ஈப்போ அப்படிங்கிற ஒரு மாநிலமா டிஸ்ட்ரிக்ட், அதான் ஸ்டேட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போனாரு. அங்க போனா அங்க ஒரு ஆலயத்துல அவர்கள் ரெகுலராகவே ஒவ்வொரு 4.5 years they were having their service but not on Sunday. வெள்ளிக்கிழமை மாலை வேளையில தான் அவங்க சர்வீஸ் நடத்திட்டு இருந்தாங்க. நாங்க போற அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அண்ணா அக்கா எங்கேருந்து வந்திருக்காங்க, இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, அதனால சண்டே ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஈவினிங் அந்த ப்ரோக்ராம், ஃப்ரைடே ஈவினிங் இருக்கிற ப்ரோக்ராமை எங்கே மாற்றுறாங்க, சண்டே ஈவினிங்க்கு மாற்றுறாங்க. ரொம்ப ரொம்ப மகிமையாக நடந்துச்சு அந்த சண்டே ஈவினிங் மீட்டிங். நம்மளை மாதிரி இல்லை, அங்கே ஆவுன்னா டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. என்ன ஒரு பாட்டு போட்டாலும் அப்படி என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி நல்லா கத்தி கத்துற மகிமைப்படுத்துறாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆப்பிரிக்கன்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பயங்கரமாக குதிப்பாங்க, ஆடுவாங்க. பாஸ்டர்மா சொல்கிறாங்க, என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன சொன்னாங்க, பாஸ்டர்மா நான் இப்படி டான்ஸ் ஆடுறேன்னு எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க பாஸ்டர். நான் வாருமையாவை பாடினேன் பாருங்க, அவங்க ஆடினதை பார்த்து எனக்கு இவங்க நேரம் பரலோகம் போய் அவங்க அப்படியே ஆடுவார், அப்படியே டான்ஸ் ஆடியே அப்படியே கூட்டின்னு வராங்க. எனக்கு சிரிப்பாயிடுச்சு. அவங்க அவ்வளோ எக்ஸ்பிரஸ்வாக ஷி வாஸ் டான்சிங். அப்புறம் தான் கேட்டேன், எந்த ஊர் அக்காக்குன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் பஞ்சாபி, நாங்கள் தோத்துறோம், அவங்க ரத்தத்திலேயே இருக்குது, பலே பலேன்ட்டு வந்துட்டு நான் சீரியஸாக அவங்க அப்படி. அப்புறம் அவங்க கேட்டால் அவங்க சொன்னாங்க, நான் எப்படி பாஸ்டர்மா அமைதியாக இருக்க முடியும்? ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அவர் புகழ்ந்து நம்ம பாடும் பொழுது ஐ கான் ஸ்டே ஸ்டில், நான் ஏதாவது ஒன்று மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு முட்டி வலி இருந்துச்சு பாஸ்டர்மா, எனக்கு டான்ஸ் ஆடி முட்டி வலியே போயிடுச்சுன்னாங்க அவங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒரு சர்ச்சில் நாங்கள் ஃப்ரைடே தான் நடத்துவாங்க. எங்களுக்காக இப்போ எங்கே போட்டிருக்காங்க, சண்டே ஈவினிங் நடத்துகிறாங்க. சண்டே ஈவினிங் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் டைமில் பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, இது முதற்கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையிலையும் நம்மளுடைய சர்ச்சு இனிமே நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். திருச்சிக்கு போயிருந்தப்போ ஆண்டவங்க குடும்பங்களை இணைக்கும்படியான எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படியாக எங்களை கொண்டு போனார். ரீஎஸ்டாப்ளிஷ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ஃபேமிலிஸ். திருச்சிக்கு போனப்போ கர்த்தர் அநேக குடும்பங்களை மீண்டும்
அவர்கள் நிலையிலே ஸ்தாபித்ததை சாட்சியோடு கூட அடையாளத்தோடு கூட கர்த்தர் காண்பித்தார். கர்த்தர் அதை செய்து முடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ மதுரைக்கு போகும் பொழுது மதுரையிலையும் இதே மாதிரி அவங்க சர்ச் ரொம்பவும் போராடி கொண்டு இருந்துச்சு. அங்கே 2 நாள் கன்வென்ஷன் மீட்டிங், பயங்கர வெகு திரளா ஜனங்க வந்தாங்க. உட்காரத்துக்கு நிக்கிறதுக்கே இடம் இல்லாம ஆடிட்டோரியம் நிரம்பி இருந்துச்சு. அந்த சர்ச்சை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணதை நாங்க பார்த்தோம். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, this is very serious about establishment. நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஆர்க்குக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் உங்களை நிலைநிறுத்துவேன், உங்களை ஸ்தாபிப்பேன் அப்படின்ட்டு. இல்லைங்க, நம்ம மூலமா அநேக இடங்களில் கர்த்தர் அநேகரை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இதை ஏன் இப்ப இவ்வளவு அழகா உங்ககிட்ட சொல்றோம்னு சொன்னா, you are part of the ark. ஆர்க்குள்ள வந்தது எல்லாம் வெளியே போய் பலுகி பெருகி நிரப்பும். you got that? நல்லா புரியுதா உங்களுக்கு? ஆர்க்குள்ள மோசே நோவா மாத்திரமல்ல, நோவாவின் குடும்பம் மாத்திரமல்ல, ஆர்க்குள்ள வந்தவர்கள் எல்லாருமே எல்லா காரியங்களும் பலுகி பெருகி நிரப்பினது. அப்பனா it's not only my calling, it's your calling. Amen. It's your anointing. It's not only our anointing. இது நம்ம எல்லாரும் இணைந்து செயல்படும்படியான ஒரு விசேஷித்த நிலைநிறுத்துகிற அபிஷேகம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எங்களை நிலைநிறுத்துவார். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்க மூலமா நீங்க எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அந்த இடங்களில் இருக்கிறவர்களையும் நிலைநிறுத்துவார். ஆமென். 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 அப்படி ஒரு வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்தார். நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம்ல, கர்த்தர் நாட்டின இல்லை, கர்த்தர் நீங்கள் இனி அலைவதில்லை, இனி சிறுமைப்படுத்தப்படுவதில்லை, இனி யாரும் உங்களை பிடுங்குவதில்லை, ஏன்னா நான் உங்களை நாட்டினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கோம். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம், ரொம்ப அழகான வசனம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது வசனத்தை கேட்கும் பொழுது. சின்னவன் 1000மோ, என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? மேல போட்டுட்டாங்க. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவனா இருக்கிற அந்த சின்னவனுக்குள்ள கர்த்தர் 1000 வச்சிருக்கிறார். சிறியவனா இருக்கிற அந்த சிறியவனுக்குள்ள கர்த்தர் பலத்த ஜாதியை வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்துல ஆக்சலரேஷன், எப்படி ஒரு காருக்கு ஆக்சிலேட்டர் இருக்குமோ அந்த ஸ்பீடியா ஆக்சலரேஷன் இருக்குமோ, அப்படி ஏற்ற காலத்துல தீவிரமா இதை நடப்பிப்பாராம். அப்போ இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு வசனத்துக்கு முன்னாடி போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிடுறோம். இது நம்மளால 1000ஆய் மாற முடியாது, நம்மளால பெரிய ஜாதி ஆக முடியாது, கர்த்தரால தான் நாம் ஆவோம். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் வி, இட் இஸ் ஹிம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் சம்டைம்ஸ் என்னுடைய சுயபலன், என்னுடையதுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்றேன், நான் வந்தோன்னு ஒரு சொன்னல, நம்மளே மேன்மை என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை. நம்மளுடைய மேன்மை எல்லாம் அவர் தான். அப்போ இந்த சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். யார் செய்வார்? கர்த்தரே இதை செய்வார். அப்போ ஒரு வசனத்துக்கு முன்னாடி போய் நாங்கள் வாசிக்க ஆரம்பித்தோம். ஆச்சரியப்பட்டோம். கர்த்தருடைய செய்கை, அவருடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுதும் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்களே. நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் நட்ட கிளை. இப்போ வருதா கனெக்ஷன்? எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கு ஆண்டவர் நட்டுட்டே இருக்கிறார். வாரம் எங்க போனாலும் இந்த நடுறதை பத்தி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. நாங்க கூட நினைச்சோம் 22ஆம் வசனத்துல என்ன ஆண்டவர் பேச போறாருன்னு தெரியலையேன்ட்டு. ஆனா 21 இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொன்னார். எஸ். ஆனா இந்த வார்த்தைக்குள்ள நம்ம போகும் பொழுது அடையாளங்களை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்களேன். ஆமென். When his hands do the planting. ஆமென். அவருடைய கரம் நம்மை நாட்டும் பொழுது சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஆமென். ஆமென். இதுக்கு ஆண்டவர் எஸ்டாப்லிஷ் பண்ணா மட்டும்தான் நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம நடக்கும்போது சின்னது பெருசாகும், அவ்வளவுதான்.
நம்ம நட்டோன்னா சின்னது எப்படி ஆகும்? பெருசா பெருசாகும். சிறியது ரொம்ப பெருசாகும், அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய கரம் அதுல இருக்கும் பொழுது, when God's hand is over that, ஆச்சரியங்களும் அதிசயங்களும் காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்மளை எஸ்டாப்ளிஷ் ஏற்கனவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார்? ஒரு சில பேர் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு சில பேர் இந்த நாட்கள்ல பாப்பீங்க. நிச்சயமா வரும் காலங்களில you will realize that. ஆமென். ஆஹா, இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொன்ன ப்ராமிஸ் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவீங்க. கர்த்தர் எங்களை நாட்டுகிறார், ஒருவரும் நம்மை பிடுங்குவதில்லை, ஒருவரும் நம்மளை இனி அலைய விடுவதில்லை, இல்லை, ஒருவரும் நம்மளை சிறுமைப்படுத்தப்படுவதில்லை, இல்லை. கர்த்தரே நம்மை நாட்டுவார். ஆண்டவரே நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார், நம்மளை நிலை நிறுத்துகிறார் அப்படின்னு சொன்னா என்னென்ன அடையாளங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு 3 அடையாளங்களை இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த 3 அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையின் அடையாளமாய் மாறும். நீங்க அந்த அடையாளமாகவே மாறிடுவீங்க. அப்போ நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, ஐ வாண்ட் யூ டு கனெக்ட் இட். அது நடக்கும் பொழுது, ஓ, இதுதான் ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிற, நிலை நிறுத்துகிற அந்த காரியம் அப்படிங்கிற அந்த கனெக்ஷனை நீங்க கொண்டு வர போறீங்க. அந்த கனெக்ஷன் ஏற்படுகிற தருணத்துல சின்னவன் 1000-ஆ மாறி இருப்பான். அந்த கனெக்ஷன் நடந்து முடிகிற தருணத்துல சிறியவன் பலத்த ஜாதியா மாறி இருப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய கரம் உங்க கூடவே இருக்கும். ஆமென். இந்த 3 அடையாளங்களை நம்ம குயிக்கா பார்த்துட்டு உங்களுக்காக நாங்க ஜெபிக்க விரும்புகிறோம். 21வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் அடையாளம், ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்துவார், நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அவர் நட்ட கிளையா நம்ம இருப்போம்னா, முதல் அடையாளம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களாய் இருப்பார்கள். வாவ். உன் ஜனங்கள் யாவரும், everyone எப்படி இருப்பாங்களா? நீதிமான்களா. நீதிமான்களா. அது எப்படிங்க முடியும்? உன் ஜனங்கள்னா யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். எஸ். ஆண்டவர் அதை பர்சனலைஸ் பண்றாரு. His people, அவருடைய ஜனமாக்கிய நீங்களும் நானும் நீதிமான்களாய் காணப்படுவோம். இதுதாங்க முதல் ஆசீர்வாதமே, முதல் அடையாளமே, முதல் படியே. இதுவே ஒரு மகிமைக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிறது. நீதிமான், righteous, diligent person. Yes. இந்த righteousness அப்படின்னு சொன்னாலே, நீதி அப்படின்னு சொன்னாலே, நாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஆம்பிளிஃபைட் பைபிள்னு ஒன்று இருக்குது, ஆம்பிளிஃபைட் வெர்ஷன். ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பைபிளில். அதில் நான் வாசித்த இந்த வார்த்தையை என்ன சொல்லுதுன்னா, your people shall all be righteous, பிராக்கெட்ல uncompromising. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஷேர் ஆட்டோல மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோன்ற மாதிரி வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது. உலகத்தோடு கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது. அன்காம்ப்ரமைசிங் குவாலிட்டி, ஹோலி லைஃபா, நீதிமான்களா கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஆமென். எதுவுமே ஆண்டவருக்காக எதையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. எஸ். வைராக்கியமா நான் இப்படிதான் வாழணும்னு வாழற ஜனங்கள் தான் அன்காம்ப்ரமைசிங் ஜனங்க. வெந்ததை தின்று வந்தபடி வாழ்கிற வாழ்க்கை வாழ நானும் நீயும் அழைக்கப்படவில்லை. நீங்க பேழைக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னா இந்த பேழைக்குள்ள இருக்கிறதெல்லாம் முத்து சொத்து. ஆமா, 10ல் 1 கிடையாது. நீங்க முத்து சொத்து. சொல்லுங்க, நீங்க யாரு? முத்து, ஆண்டவருடைய சொத்து. ஆமாங்க, 10ல் 1 11 மாதிரி நம்ம கிடையாது. எஸ், only chosen was entered into the ark. அப்போ அன்காம்ப்ரமைசிங், எதுக்குமே முக்கியமா ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் தான் அன்காம்ப்ரமைசிங். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது கன்சிஸ்டன்ட்டா இருப்பாங்களா. அப்படின்னா ஒரு நாள் நல்லா இருந்துட்டு இன்னொரு நாள் விழுந்து போகிறது அல்ல. ஒரு நாள் நல்லா இருந்துட்டு, அது முக்கியமா பாத்தீங்கன்னா சண்டேஸ்ல நம்ம வரும்பொழுது நம்ம ரொம்ப நல்லா ஆராதிக்கிறோம். சண்டே ட்ரெஸ்ன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குதுங்க, எனக்கு இருக்குதுங்க என் வார்ட்ரோப்ல சண்டே ட்ரெஸ். இப்போ வெட்னஸ்டேவை சேர்ந்துச்சு இதெல்லாம். இன்னைக்கு இந்த கலரே ரொம்ப நாளா போடல, ஜெசிமா போட்டதுனால மேட்சிங்ல வந்துட்டு நான் தோத்துறோம். ஆமா, இங்க பாருங்க, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். வெளியில இருக்கிறதெல்லாம் பலன்னு தளன்னு இருக்கும். இன்சைட் அவுட் தட் அந்த பியூரிட்டி இருக்கணும். பியூர் இன் ஹார்ட். வசனம் சொல்லுது பாருங்க, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். அப்போ கன்சிஸ்டன்ட்டா அன்காம்ப்ரமைசிங்கா இருக்கிறவர்கள் தான் அந்த நீதிமான்கள். ஆமென். எப்படி நம்மலாம் நீதிமானா இருக்கிறது?
நீ சொல்றது நீதிமானா இருக்கிறதே பெரிய விஷயம், இதுல வேற கன்சிஸ்டன்ட்டா இருக்கணுமா, அப்புறம் என்ன சொல்றாங்க, அன்காம்ப்ரமைஸா இருக்கணுமா, எப்படியா இதெல்லாம் சாத்தியம்? ஐ திங்க் இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி நான் மனநிலைமையில இருந்து சொல்றேன். மக்கள் நிலை இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு. எனக்கு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இல்ல, என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் வசனத்தின்படி ஏங்க நம்முடைய ஒரிஜினல் நீதியே அழுக்காம். நம்ம எவ்வளவு பரிசுத்தமா வாழ நினைச்சா கந்தையா. அப்போ நம்மள இன்னைக்கு நான் சொல்றேனே, ஆண்டவருக்கு என்று ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்ட் இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. என் கைக்கு வந்துட்டா ரைட். ஈக்குவலா ஆண்டவர் நம்மள நீதிமானாய் மாற்றுகிறார்னா அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்மள உயர்த்துகிறார்னா. வாவ். நம்ம எங்கேயோ இருக்கிறோம் சார், இங்கெல்லாம் கிடையாது. நம்ம அழுக்கம் கந்தையும் எங்க இருக்கோம்னா தர டிக்கெட்டு. அவர் ஒரு ஸ்டாண்டர்டை பில்ட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு வரார் சார். பேழையின் பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும், லீடர்ஸ் ஆகிய உங்களையும், பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும், நேரில் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளை உங்களையும் என்னையும் முதல்ல கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? முதல்ல நீதிமானாக்குறார். அப்படின்னா எப்படின்னா அவரை போல மாத்துறார். லைக் ஜீசஸ். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, லைக் ஜீசஸ். லைக் ஜீசஸ். இன்னொரு சொல்லுங்க பார்க்கலாம். லைக் ஜீசஸ். இயேசுவை போல. இயேசுவை போல. ஆமென். ஆமென். இந்த வசனத்தை, இந்த உன் ஜனங்கள் எல்லாம் நீதிமான்களா இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை நான் ஜூயிஷ் பைபிள்ல வாசிச்சேன். யூதர்களுடைய பைபிள், காமன் ஜூயிஷ் பைபிள், சிஜேபி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது, your people will be tzaddikim அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதா? tzaddikim. டி வராது, டி சைலண்ட். சோ z தான் z சவுண்டா வரும். ஆமா, சொல்லுங்க. நம்ம ஜனங்க சொல்லிட்டோம். tzaddikim. ஆமா, எல்லாருக்கும் எபிரேயம் கத்து கொடுக்குறோம் நாங்க இப்போ. தோத்திரம். tzaddikim சொல்லுங்க. tzaddikim. ஆமா, நல்ல வேளை எபிரேயம் தெரிஞ்சவங்க யாரும் இங்க இல்ல. சோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சோத்திரம். இந்த tzaddikim அப்படிங்கிறவர்கள் நீதிமான்களா இருக்கிற கூட்ட ஜனம். They have high standards of living. இன்னைக்கு நான் சொல்றேன், உலகத்தார் எப்படினா இருந்துட்டு போட்டோம் சகோதரனே சகோதரியே, இந்த எல்லைக்குள்ள எல்லைக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை பெரிய நீதிமானா தான் பார்க்கறாரு. உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஹையா செட் பண்றாரு. உங்களால உலகத்தோடு ஒத்து வாழ முடியாது. ஏன்னா நீ கர்த்தருடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். You can never compromise with worldly sin, worldly thoughts, worldly actions, worldly ways. உலக வழி, உலக சிந்தனை, உலக செயல், உலக காரியங்கள் எதோடையும் கூட உன்னால காம்ப்ரமைஸ் பண்ணி ஒத்துக்கிட்டு இருக்கவே முடியாது. உன்னால போக முடியாது. உனக்கு அது பண்ணணும்னு தோணாது. உனக்கு அதுல சந்தோஷம் கிடைக்காது. உலகத்துல இருக்கிறவங்கலாம் அப்படி சந்தோஷமா அதை அனுபவிப்பான். கடந்த வாரத்துல சண்டே அன்னைக்கு நாங்க ஈவினிங் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தோம். அந்த பாஸ்டர்னுடைய சாட்சி அவர் சொல்லிட்டு இருந்தார். பயங்கரமான குடிக்காரர். அவர் சொல்றாரு, நான் தூங்கி முழிச்சேன்னா நேரா வைன் ஷாப்புக்கு தாமா போவேன். அவர் சொல்றாரு, அப்படி ஒரு குடி. ஆனா ஆண்டவர் அவரை தொடும் பொழுது, அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. ஆண்டவர் அவரை தொட்டுட்டார். அவங்க ஒய்ஃப் மூலமாக ஒய்ஃபுக்கு ஆண்டவர் பயங்கர அற்புத சுகத்தை கொடுத்து, அவங்க யூட்ரஸில் கேன்சர்ன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில கர்த்தர் அவங்கள தொட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு. இதை பார்த்து இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னம்மா நீ போயிடுவேன்னு பார்த்தா உயிரோடுகிறிய அப்படின்னு சொல்லி, இப்போ என்னன்னா இப்போ ஆண்டவர் அவரையும் தொட ஆரம்பிச்சிட்டார் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ ஒயின் ஷாப்புக்கு போறாரு. அப்பா சொல்றாரு, அவர் சொல்றாரு, ஒயின் ஷாப்புக்குள்ள போன உடனே குளிர் ஜுரம் வந்துருமா. இப்படி எங்க ஊர்ல நிறைய பேருக்கு வந்தா நலமா இருக்கும்ட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வைன் ஷாப்புக்கு உள்ள போகும்போது என்ன வருதா? குளிர் ஜுரம் வந்துரும். வரட்டும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்கய்யா. பாரு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது பாரு. குளிர் ஜுரம் வந்துருமா? ஐயோ நம்மளுக்கு ஜுரம் அடிக்குது போல இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டா போயிடுமா ஜுரம்? திருப்பி அடுத்த நாள் என்ன பண்ணிருக்கிறாரு, ட்ரை பண்ணிருக்கிறாரு. சரி வா, இப்ப நல்லா தானே இருக்கிறோம் நம்ம, வா ஒயின் ஷாப்புக்கு போலான்னு ஒயின் ஷாப்புக்குள்ள போனா திருப்பி குளிர் ஜுரம் வருதான்.
அவரால் அந்த ஒயின் ஷாப் பக்கமே போக முடியலங்க. இன்றைக்கு புளியந்தோப்பு கலக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பமே. கர்த்தருடைய ஊழியத்தை நின்று அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்பாவும் 2 மகன்களும் சேர்ந்து குடும்பமாய் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் அவருடைய முடிவை தீர்மானத்தையே மாத்துவதற்கு பாருங்க, ஆபிரகாம் வந்து நெகோஷியேட் பண்றார். 40 நீதிமான் இருந்தா விட்டுருவீங்களா? விட்டுருவேன். நான் இப்போ வந்து ஆபிரகாம் பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி சொல்வேன், நீங்களும் கேட்டுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆமா. இப்போ ஆண்டவர்கிட்ட அவர் கேட்குறாரு, 30 பேர் இருந்தீங்கன்னா அந்த அந்த பட்டணத்தை அழிக்காம விட்டுருவீங்களா? விட்டுருவேன். அப்புறம் எத்தனை பேர் வருது? அப்புறம் எத்தனை பேர் வருது? அப்புறம் 10 வரைக்கும் வந்துடுச்சு சார். ஒரு பட்டணம் அழியாம இருக்கணும்னா அங்க எத்தனை பேர் தேவைப்படுறாங்கன்னா 10 பேர் இருந்தா கூட விட்டுருவேன் ஆண்டு சொல்லிட்டார். ஆனா அதுக்கு கீழே ஆபிரகாம் பேசினாரா, ஆபிரகாம் திரும்பி காலி பண்ணுவேன் சாமி சொன்னாரான்றத எழுதல. அந்த நெகோசியேஷனுக்குள்ள நம்ம போல, அது வேணாம். ஆனா 10ல் 1 நீ சொத்து இல்லை. அதான் சொன்ன, 10ல் 1 சொத்தா இருக்கணும், முத்தா இருக்கணும். நல்லா அந்த 10ல் நம்ம இருந்துட்டோம்னா அந்த பட்டணம் காக்கப்படும். நாங்க யோசிச்சோம், அந்த 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 இடமே வேற மாதிரி இருக்குங்க. ஆனா அந்த இடத்துல இவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க. நாங்க போன இடம் வேற மாதிரி இருக்குது. ஆனா அந்த இடத்துல இவங்க வேற மாதிரி இருக்காங்க. அன்காம்ப்ரமைசிங். எஸ். கன்சிஸ்டன்ட்டா கர்த்தர் நீதிமானாய் உங்களை வைக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா அர்த்தங்க? நீங்க நீதிமானா இருப்பதனால நீங்க வாழற இடம் காக்கப்படும். நீங்க வாழற இடம் இன்னைக்கும் நான் நம்புறேன் முடிச்சூர் அழியாம இருக்குன்னா இந்த கூட்ட ஜனத்தினாலதான். இங்க 10க்கு மேல இல்ல, 100க்கு மேல, 200க்கு மேல, 300க்கு மேல நீதிமான்களை கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென் தான் சொல்றது. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை ஏசாயா 60 ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இந்த நீதியை கர்த்தர் வெளிச்சமா உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். ஆமென். அதனாலதான் நம்ம ப்ராவர்ப்ஸ்ல வாசிக்கிறோம், இல்ல நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், 4:18 பகல் அந்த வெளிச்சம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளையா பாக்குறாருன்னு அர்த்தம். There is no place for darkness. இருளுக்கு எந்த இடமும் நம்ம வாழ்க்கையில இனி வராது. ஏன்னா வெளிச்சத்துடைய அடையாளமே என்ன தெரியுமா? இருள் இல்லாததுதான் வெளிச்சத்துடைய அடையாளமே. அப்படி உன் வாழ்க்கையில நீதி இருக்கும்போது உன் வழிகளிலே வெளிச்சம் இருக்கும். அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, சிட்கேனு அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அந்த ஜாடிகீம்ங்கிற வார்த்தையும் எங்கேயா கனெக்டடா இருக்குதான்னு சொல்லி நான் போய் வாசித்து பார்த்தேன். யெகோவா சிட்கேனு என்று சொல்லப்படுகிறது கர்த்தருடைய நாமம். அது அவர் நீதியா இருக்கிற கர்த்தர். இட் இஸ் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். ஆமென். ஆமென். ஆனா அந்த ஜாடிகீம்ங்கிற வார்த்தை நம்முடைய நீதியை குறிக்கிறது. வாவ். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் அவர் நம்மள நட்டுட்டாருன்னா, அவர் நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா உங்களை நீதிமானாதான் அவர் பார்க்கிறார். ஆமென். பாவத்திற்கு நம்ம வாழ்க்கையில இடம் இல்ல. காம்ப்ரமைஸ்க்கு நம்ம வாழ்க்கையில சொல்லுங்க இடம் இல்ல. இருளுக்கு நம்ம வாழ்க்கையில இடம், குழப்பத்துக்கு நம்ம வாழ்க்கையில இடம் இல்ல. இல்ல. உங்களுக்கு போய் சொல்ல வராது. அப்படி வருதுன்னா இன்னும் ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னு அர்த்தம். ஆமா, அந்த வாயை ஆண்டவர் வசனத்தை பேச ஒப்பு குத்துரு. போய் வரக்கூடாது. ஆமா, உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வராது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு திட்ட யாரையும் ஹர்ட் பண்ண வராது. இட் வில் நாட் கம். எனக்கு போய் சொல்லவே வரல சிஸ்டர், வரலன்னா கர்த்தர் நீதிமானா வச்சிருக்கிறார் உங்களன்னு அர்த்தம். ஆமென். ஸோ முதல் பிளெஸ்ஸிங், கர்த்தர் நம்மளை நாட்டுவாரானால் இதனுடைய அடையாளம் நம்பர் 1. இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போற அடையாளம், your people, உன் ஜனங்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள். நம்முடைய சுய நீதி இல்ல, கர்த்தரே யெகோவா சிட்கேனுவானவரே நம் நீதியாய் இருப்பார். ஆமென். 2வது அடையாளம் அதே வசனம் 21ஆம் வசனத்தை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும். வாவ், பயங்கரமான விஷயங்க. என்றைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை, என்றைக்கும். ஆமென். பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும். இந்த இப்போ நீங்க யோசிக்கலாம், நம்மளுக்கு தான் என்றென்றைக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கா என்னன்னு தெரியலையே. இந்த பர்டிகுலர் என்றென்றைக்கும் ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொன்னா இது ஆண்டவருடைய ஏப்ரஹாமிக் ப்ராமிஸை குறிக்கிறது.
ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம். ஆதியாகமம் 17:7-8. யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக, அப்படின்னா நம்மளும் தான் அந்த ஜெனரேஷன்ல இருக்கிறோம். ஆமென். தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை சொல்லுங்க, நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். Everlasting covenant, I will establish this everlasting covenant. Yes. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். Amen. Oh, it is not only the land, it is also the promise. Amen. ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை நீதிமானாக்குகிறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை நீதிமானாக்குகிறார். அவர் நீதிமானாக்கும் பொழுது சில காரியங்களை நிரந்தரமா கொடுக்கிறார். ஆமென். நிரந்தரம். சத்தமா சொல்லுங்க, நிரந்தரம். 3 முறை சொல்லுங்க, நிரந்தரம். ஆமா, நிரந்தரம் வந்துச்சுனால தரித்திரம் ஓடுறோம். ஹalleluya. கர்த்தர் சுதந்தரிக்க உதவி செய்வார். ஆமென். சுதந்தரிச்சிட்டு அதோட நிறுத்தாம அந்த சுதந்திரம் உங்களை விட்டு பறி போகாதபடிக்கு அதை நிரந்தரமாக்குவார். ஆமென். சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது it is not only a place, it is going to be position. Promise. ஓ கர்த்தர் promise. ஓ கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் அதை நிரந்தரமா உனக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். ஓ ஏதோ திங்கட்கிழமைக்கு ஒரு வார்த்தை, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு வார்த்தை கிடையாது, நிரந்தரம். இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாருன்னா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல சில நிரந்தரமான காரியங்களை கர்த்தர் செய்யணும். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நிரந்தரம் இல்லாம இருக்கிறது, தத்தளித்து கொண்டு இருக்கிறது, போராடி கொண்டு இருக்கிறது, சம்திங் லாஸ்ட், சம்திங் ஸ்ட்ரகிளிங். ஓ பல நாள முடிவுக்கு வராத பல விருட்சங்கள், பிரச்சனைகள், வீடு வாங்க முடியல, கடன் பிரச்சனை, வியாபாரத்துல தோல்வி, இன்னும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல ஒரு நிரந்தர கனெக்ஷன்ல இருக்க முடியல. ஒரு நாள் இப்படி இருக்கிறோம், இன்னொரு நாள் வேற மாதிரி இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவரோடு கூட நெருங்கி அவருடைய பிரசன்னத்திலேயே இருக்கிறோம், இன்னொரு நாள் நிரந்தரமா அவரை துதிக்க முடியல, ஜெபிக்கும் போது அதை உணர முடியல. Today is the day where God is making something permanent. Amen. Permanent. அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் போய் அதை சுதந்தரிப்பீங்க. Amen. அதுவே blessing நினைக்காதீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இஸ்ரவேல் ஜனத்தினுடைய சுதந்திரம் எது, ஆண்டவர் எது வச்சிருந்தாரு? கானான் தேசம். எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல அவங்க அப்போ சுதந்திரம் எது? கானான் தேசம். சுதந்திரிச்சாங்களா இல்லையா? சுதந்திரிச்சாங்களா? சுதந்திரிச்சாங்க, கரெக்ட். ஆனா அதுல நிலையா இருந்தாங்களா? 2வது முறை சிறைப்பட்டு போனாங்களா? பாபிலோனுக்கு போனாங்க. அசீரியர்கள் வந்து சிறை எடுத்தாங்களா? சிறை எடுத்தாங்க. அமலேக்கியர் வந்து சிறை எடுத்தாங்களா? சிறை பிடிச்சாங்களா? எடுத்தாங்க. அப்போ நம்ம ஒரு காரியத்தை அடைவது மாத்திரம் பெருசு இல்ல. இன்னைக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறது மாத்திரம் பெருசு இல்ல, அந்த வேலையில நிலைத்திருக்க பண்ணுகிறது தான் பெருசு. ஆமென். சோ காட் உங்களுடைய blessings எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு வந்துட்டு உங்க கையை விட்டு போகிறதா இருக்காது. உங்களுக்கு வந்து நீங்க சுதந்தரிக்கிற blessings, but that blessings will be there forever and ever for you. Amen. இதுதான் ஆண்டவர் எஸ்டாப்லிஷ் பண்ணுகிறார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஆமென். அந்த பெர்மனண்டா எப்போ வரோம்னா, நீங்க நீதிமான் ஆகும் பொழுதே நிறைய விஷயங்களை பெர்மனண்டா மாத்திக்கிட்டே இருப்பார். யுவர் ரைச்சியஸ்னஸ், அதாவது உங்க உத்தமமாய் நம்ம நடக்கும் பொழுதே இந்த பெர்மனன்சியை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எதெல்லாம் நிலை இல்லாம இருக்குதோ, எதெல்லாம் ஊசலாடி கொண்டு இருக்கிறதோ, எதெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறதோ, எதெல்லாம் உருவாக்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் நாட்டப்பட வேண்டுமோ, ஓ வாக்குத்தத்தங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம், தாமதமாய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் 1 மாசம் முடிஞ்சிருக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறார். ஆபிரகாமுக்கு
கர்த்தர் வெளிப்படுத்தினதை கர்த்தர் சந்ததிகளுக்கு நிறைவேற்றி கொடுத்தது போல இந்த இரவு வேளையில கர்த்தர் ஆர்க் குடும்பத்திற்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியுமாவான்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை சில நிரந்தரமான நன்மைகளை நாங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டு என் ஜனத்துக்கு பேசுகிறோம். கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி பெற்றுக்கொள்வோம். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இதோ கர்த்தர் சிலருடைய குடும்பங்களை ஸ்தாபிக்கிறார், நிரந்தரமாக இந்த உறவை ஸ்தாபிக்கிறார். சிலருடைய வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து சுகத்தை நிரந்தரமாக்குகிறார். வாக்குத்தத்தங்களை ப்ராமிசஸ் ஹalleluya ஹalleluya ப்ராமிசஸ் நிரந்தரமாக்குகிறார். எஸ் 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 ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பண்ணின ஒவ்வொரு ப்ராமிஸும் நமக்கும் உரியது. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய ப்ராமிஸா இருக்கட்டும், ப்ராமிஸ்ட் லேண்டா இருக்கட்டும், எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற பாக்கியத்தை you will claim your blessing, you will get your blessing, and நீங்க கிடைச்ச blessing ஒரு நாள் உங்க கையை விட்டு போகாது. ஜெசிமா இதெல்லாம் சொல்லும்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்குறோம். சொந்தக்காரங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கும், உறவுகளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். எத்தனையோ வருஷம் அந்த சொத்து நம்மளுதுன்னே தெரியாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க குடும்பத்தாருடைய சொத்துன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவங்க போய் முதல்ல போடுறது என்னன்னா ஈஸி. அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வாரிசு சர்டிஃபிகேட். என்ன சொல்லுங்க? வாரிசு சான்றிதழ், வாரிசு சர்டிஃபிகேட். அதை வாங்கிட்டாங்கன்னா அவங்க தான் அதற்கு சுதந்திரவாளி என்பதை நிரூபிப்பாங்க. நான் வாரிசு என்பதை நிரூபிப்பாங்க. இப்போ என்னன்னா அந்த இடத்துல யார் வேணா கொட்டா போட்டுட்டு இருக்கட்டும் சார், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக கோர்ட்டுக்கு போய் இந்த இடம் எனக்கு சொந்தமானது, பட்டா எங்கள் தாத்தா பேரில் இருக்குது, தாத்தாவுடைய சொத்து இப்போ பேரனுக்கு சொந்தம் எனக்கு, நான் இப்போதான் ஊருக்கு வந்துக்கிறேன், பார்த்தா கொட்டா போட்டுக்கிறாப்புல, நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு கோர்ட்டில் அப்ளை பண்ணாங்கன்னா எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்து அவங்கள காலி பண்ணி அந்த இடத்த இவர்களுக்கு சொந்தமாக கவர்மெண்ட்டே கொடுத்துரும். இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? இது என்னதுன்னு இவங்க தெரிஞ்சு கிளைம் பண்றாங்க பாத்தீங்களா? அப்போ நடக்கும். ஒன்ஸ் அந்த இடத்துக்கு பட்டா போட்டுச்சுன்னா வேற யாருமே உங்களை அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ரைட்? You have that right and nobody can take it. அதனால தான் ஆண்டவர் முதல்ல சொல்லும் பொழுது நான் உங்களை நடும் பொழுது இனி ஒருவரும் உங்களை பிடுங்குவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். 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 இன்றைக்கு கூட நாங்க நிறைய இடத்துக்கு போறோம். I don't know, this might be a prophetic thing for any of you who is listening to it. என்கிட்ட வந்து பேசுற நிறைய பேர், அக்கா நான் கன்சீவ் ஆகுறேன், ஆனா ஒரு சில வாரங்களுக்கு மேல அந்த கரு தங்க மாட்டேங்குது. கன்சீவ் ஆகிற பிளெஸ்ஸிங்கை நம்ம சுதந்திரிக்கிறோம், ஆனா அது நம்ம நிலையா நம்ம வயிற்றுல அந்த கருவை நம்மளால சுமக்க முடியாத படிக்கு அதை ஒவ்வொரு முறையும் சத்ருவானவன் அதை டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் உங்களை ஸ்தாபிக்கிறாருன்னா he will not only give you the baby, பட் அது கடைசி வரைக்கும் அது உங்களுடைய பெற்ற எடுக்கிற பாக்கியத்தை தயவை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். எபிரேய ஸ்திரீகளுக்கு உண்டான பலன் இன்றைக்கே கர்த்தர் அனுக்கிரகம் செய்து கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நிரந்தர சுதந்திரம் சொல்லுங்க. நிரந்தர சுதந்திரம். நிரந்தரம். சில நிரந்தரம் இல்லாத காரியங்கள் எல்லாம் நிரந்தரமா மாறுது. சொல்லுங்க. வேலையில நிரந்தரம், உறவுல நிரந்தரம், சமாதானத்துல நிரந்தரம், கிருபையில நிரந்தரம், வாழ்க்கையில ஒரு நிரந்தரம். எனக்கு என்ன நிரந்தரத்தை கர்த்தர் தருவார். ஆசீர்வாதங்களில ஒரு நிரந்தரம் உண்டாவதாக ஆண்டவர் நம்மளை ஸ்தாபிக்கிறார். நான் நட்ட கிளைகள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 3 அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். முதல் அடையாளம், கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்குவார். ஆமென். சிலுவையில் அவர் பெற்றுக் கொடுத்த அந்த நீதி நம்மளை நிலைத்திருக்கும். இன்னைக்கு நம்ம நீதி இல்லை, அவர் சிலுவையில் பெற்றுக் கொடுத்த நீதி தான் நம்மளை வாழ வைக்குது. இட் இஸ் ஹிஸ் ரைச்சஸ்னஸ், தேவ நீதி. ஆமென். அதற்கு உண்மையிலே சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலை ஆண்டவர் உங்களுக்கு திருப்புவார். அப்படியே தோசையை திருப்புற மாதிரி, எப்படி இருந்தேன் நான் எப்படி ஆயிட்டேன்ற மாதிரி ஆயிடுவீங்க. நானா இது அப்படின்னே உங்களுக்குள்ள ஒரு 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 ஆச்சரியம் காத்திருக்கும். நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, ஆனால் கர்த்தர் என்னை எப்படி மாற்றி இருக்கிறார். 3 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு, என் காலேஜ் மேட் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். வினோத்ன்னு சொல்லிட்டு, ஊழியத்தில் நம்ம செய்கிற விஷயம்லாம் அவனுக்கு ரெகுலராக தெரியும். பாப்பா, டேய் பெரிய விஷயம்டா, I am so happy for God.
ஆண்டவர் கடவுளுக்காக நான் ரொம்ப சந்தோஷமாக உன் வாழ்க்கையை குறித்து நான் சந்தோஷப்படுறேன்டா. என்ன நான் உன்னை 2 வகையாக பார்த்த பாக்கி எனக்கு கிடச்சிதுறான்னு சொன்னான். உன்னை அப்படியும் பார்த்துருக்குறேன், உன்னை இப்படியும் பார்த்துருக்குறேன். அப்போவும் உன் கூட தான் இருந்தேன் ஸ்நேகிதனா, இப்போவும் கூட நான் நிற்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொன்னான் என்கிட்ட. சென்னை வரும்போது என்னை கூப்பிடுவான், எப்படிடா இருக்கிறேன், எங்கடா இருக்கிறேன்ட்டு அவன் கூப்பிட்டான். அப்படி நம்மளை மாற்றுவார் ஆண்டவர். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம்மள ஜாடிகீம் அப்படின்னா ப்ளூரல். நீங்க ஒருத்தர்னா ஜாடிக் சொல்வீங்களா? ஜாடிக் ஜாடிக் ஜாடிக். நம்ம சிங்குலர்னா ஜாடிக். ஜாடிகீம் அப்படின்னு சொன்னா people. your people will be ஜாடிகீம். நம்பர் 2, ஆண்டவர் உங்களை பொசெஷன் கொடுப்பார், சுதந்தரிக்க செய்வார். அந்த சுதந்திரம் நிரந்தரமா இருக்கும். உங்க your சுதந்திரம் possession will become நிரந்தரமா இருக்கும், permanent. மூன்றாவது அடையாளம் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். இதே வசனத்துல வாசிக்கலாமா? உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். கர்த்தர் நம்ம மூலமா மகிமை அடைவார். உங்க நீங்க பிரச்சனையில இருந்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்றது உண்டு, how you can be glory to God while you are struggling. நீங்க கடன்ல இருக்கும்போது ஆண்டவருக்கு மகிமை வரும்னு நினைக்கிறீங்களா? உங்க குடும்பம் பிரிஞ்சு இருக்கும்போது ஆண்டவருக்கு மகிமை வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவமானத்தோட கூட இருக்கும் பொழுது கர்த்தர் மகிமை அடைவாரா? இல்ல. அதனால தான் ஆண்டவர் நம்மளை விடுவித்து அது நிமித்தம் அவர் மகிமைப்படுவார். விடுதலை உனக்கு, அற்புதம் உனக்கு, உயர்வு உனக்கு. சின்னவனா இருந்த நமக்குள்ள இருக்கிற அந்த 1000 கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ஸ்தாபித்து அழகு பார்க்கிறார் உன் குடும்பத்தை. ஆனா மகிமை யாருக்கு? அவருக்கு. ஓ வா, இது நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. நீ தரித்திரத்தை நோக்கி இருந்தனா எகிப்தை நோக்கி போயிடுவ. நீ தரித்திரனா இருக்க கூடாது, ஸ்பிரிச்சுவலி தரித்திரமா இருக்க கூடாதுங்க. நம்ம 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 ஆண்டவரோடு கூட பேசணும். ஆண்டவர் நீங்க 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 உள்ள வரும் பொழுதே சில மிராக்கிள்ஸ் நடக்கணும். எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம சுண்டல் சாப்பிடும் போதே சில ஆவிகள் அங்க அப்படியே ஆடி ஓடிடணும். எங்க சுண்டல் சாப்பிடும் போதே, ஆமா, டீ குடிக்கும் போதே, டீ சூடா ஆவி பறக்கும் போதே ஆவி பறந்துடணும். நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. எப்படிப்பா இப்படி பேசுறீங்க? நடந்தது தானப்பா சொல்றேன். ஆமா, நாங்க அகரம் தென்ல ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்க போகும்போது ஆண்டவர் சொன்னார், வாக் அரவுண்ட் த சர்ச். போய் நடந்துட்டு வந்துட்டோம். என் கூட பெனா இருந்தான், பேட வாசிக்கிறதுக்கு வந்திருந்தான் என் கூட பெனா. கேட்டுக்குள்ள வந்தா உழுந்துருது தொப்புன்ட்டு. எங்க கேட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே, உள்ள நுழைஞ்ச உடனே தொப்புன்னு விழுந்துருது. திரும்பி என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு அப்படியே இது பண்றாங்க. ஒரு 3 பேர் ஓடி வராங்க, தொப்புன்னு விழுந்துருச்சு. இங்க உள்ள வரும்போது ஆராதனையில் அமைதியா உட்கார்ந்து இருந்தது. உள்ள வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும். ஏன்னா கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார் என்றால் அங்கே தேவனுக்கு மகிமை அடைகிறார். ஆமென். இல்ல, நம்ம ஆண்டவருக்கு மகிமை அப்படின்னு சொல்றதை விட ஐ ஃபவுண்ட் a good word. அவருக்கு மகிமை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருக்கு பெருமைன்னு அர்த்தம். யாரை குறிச்சு? நீதிமான்களாக்கிய உங்களை குறிச்சு. இன்னைக்கு இப்போ சொல்லுவாங்கல்ல, சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க, நல்லா படிக்கணுமா, நல்ல மார்க் எடுக்கணும், அப்பா அம்மாக்கு பெருமை சேர்க்கணும். அப்படிதான் சொல்லின்னு இருக்கிறேன் டெய்லி சைரஸ்க்கு. ஆமா ஆமா, சிலதெல்லாம் எருமை சேர்த்துனுக்குது. சைரஸ் எக்ஸாம் நல்லா எழுதணும், சைரஸ் மம்மி டாடிக்கு நல்ல பெருமை சேர்க்கணும் அப்படி நம்ம என்ன சொல்றோம்? அப்போ பிள்ளைகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்தாங்கன்னா யாருக்கு பெருமை? பிள்ளைகள் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போனாங்க, நல்லா வாழறாங்கன்னா யாருக்கு பெருமை? அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மள நீதிமான்களாய் மாற்றி அவர் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க செய்து அதுல நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கறாருன்னா யாருக்கு பெருமை? நமக்கு தாங்க பெருமை. அப்ப ஆண்டவர் இப்போ ஒரு பெருமையா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், சொல்லி ஆகணும். அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஸ்கூல் நடத்திருந்தோம்ல, நடத்தினுக்கிறோம்ல, எங்க பெனட்டோ? ஆமா, நம்ம ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறோம்ல. அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் அட்ரஸிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அப்போ நான் சொன்னேன், சன் நியூஸ்ல நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு புள்ள பேர் வரணையா, எப்படியாவது சாதிக்க வைக்கணும், அதுக்காக தான் நாங்கள் இழக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆச்சரியமா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தை ஸ்கேட்டிங்ல நேஷனல்ல மெடல் வாங்கியிருக்குது.
ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் நாம் கற்றுக் கொடுக்கிற கல்வி நிலையத்துல அந்த எளிய புள்ள நேஷனல் லெவல்ல மெடல் வாங்கியிருக்குது. இப்போ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்கூல் பேர் வரும். ஹல்லேலூயா. அதுக்கு அப்படி பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறாருன்னா மகிமை அவரை சேரும். ஆமா, அந்த ஸ்கூல் பேர்ல வரும் ஆர்க் ஸ்கூல். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, போட்டோ இருக்குதாப்பா? போட்டுடலாம். ரெடி பண்ணிக்கினே இருங்க, போட்டுருங்கப்பா சீக்கிரம். அப்போ ஆண்டவர் நம்மளை ஸ்தாபிக்கிறாருக்கு அடையாளம் என்னன்னா, உங்களால் அவருக்கு பெருமை, உங்களால் அவருக்கு மகிமை உண்டாகும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அவருக்கு மகிமையை சேர்க்கும். ஆமென். You will be, நான் சொல்லட்டுமா, glorifying God. ஒரு அழகான வாக்கியத்தை வாசிச்சேன். Glorifying God is our highest calling. Wow. நம்மளுடைய உயர்ந்த நோக்கம், நம்ம வாழற வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சேர்ந்து one good thing we can do to our God is to glorify him. நீங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையணும், அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. நம்மள ஒருத்தர் திட்டினார்னா உங்களை திட்டலங்க, உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்துறாருன்னா உங்களை அவமானப்படுத்தல. அப்ப அந்த அவமானத்துக்கு காரணமா நான் நடக்க கூடாதுன்றேன். சின்ன விஷயத்துல கூட honor your word. Very simple. Honor your word. Yes. ஏன்னா உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருக்கு மகிமை வெளிப்படும். சொல்லுங்க, எனக்குள்ள இருந்து கர்த்தருக்கு மகிமை. எனக்குள்ள இருந்து கர்த்தருக்கு மகிமை. ஆமென். உண்மையிலே சொல்றேன், இந்த ஸ்போர்ட்ஸ் வர்றதுனால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெமிமா ராட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும்ல? பாருங்கம்மா, வந்துச்சு. இதுதான் தான்ஷிகா, a student of class 5 நம்மளுடைய கிரேஸ் காமல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய. She has scored the first place in national level skating competition. She has qualified for the international competition. Amen. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஏங்க, நம்ம கிராமத்துல இருந்து நம்ம புள்ள ஒருத்தி போயிருக்கிற ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இப்படி இது மாத்திரம் இல்ல, நீங்க உங்க வாழ்க்கையில எது செஞ்சாலும், அதனால தான் வசனம் சொல்லுங்க, புசித்தாலும் குடித்தாலும் என்ன செஞ்சாலும் அதுல தேவனுக்கு மகிமை உண்டாகும். நீங்க பேசுற பேச்சுல கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். உங்களுடைய நீங்க நடக்கிற நடத்தையில கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நீங்க போகிற இடங்களில கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால தான் ஒரு சில இடங்களுக்கு எல்லாம் போனா காட்க்கு க்ளோரி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் குடிக்க வேணாம்னு சொல்றோம்? பார்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாக வாய்ப்பே இல்லை. சில இடத்துக்கு சொல்லுவாங்க, நான் சும்மா தான் போனேன், சும்மாலாம் போவானே, நான் சும்மா வேடிக்கை பார்க்க தான் போனேன் அந்த இடத்துக்கு. அதுக்கெல்லாம் வேணாம். உன் மேல மகிமை இருக்குதியா, அந்த மகிமை உன்னால கர்த்தருக்கு வரும். கர்த்தருக்கு அவமானமா இருந்த காலம் எல்லாம் கிடையாது. நீங்க முத்து சொத்து 10ல் 1 ஆர்க். ஆமென். ஆமென். You reflect God. எனக்கு அந்த ஹையஸ்ட் பர்பஸ், உயரிய நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும்னா நீங்க எது செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கும்படியாக அப்படி நடக்கும். நீங்க செய்வீங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்க உண்மையிலேயே அப்படிதான் இருப்பீங்க. ஆமென். அதில் அப்பதான் நீங்க யோசிப்பீங்க, நான் எது செஞ்சாலும் ஆண்டவருக்கு மகிமை வருதுன்னா கர்த்தர் என்னை ஸ்தாபித்திருக்கிறார் என்ற அர்த்தம், கர்த்தர் என்னை நிலைநிறுத்திருக்கிறார் அர்த்தம். நான் கர்த்தர் நட்ட கிளை என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. 3 விஷயங்களை மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய அவர் நட்ட கிளையா நம்ம இருப்போம்னா, அவர் நட்ட செடியா நம்ம இருப்போம்னா, அவர் நாட்டின கேதுரு விருட்சமா நம்ம இருப்போம்னா, அவர் நாட்டிட்டாருன்னா 3 அடையாளங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, உன் ஜனங்கள் நீதிமானாய் இருப்பார்கள். Your people will be tzaddikim. Number 2, you will possess and it will be permanent. நீங்கள் பூமியை சுதந்தரித்து அதில் நிரந்தரமாக்கிக் கொள்வீர்கள். பூமி just material things மாத்திரம் இல்ல, கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒவ்வொரு ப்ராமிஸும், ஒவ்வொரு வார்த்தையும், தேவ வார்த்தையும், அது மாத்திரம் இல்ல, நமக்காக ஒரு நிரந்தர சுதந்திரம் காத்துட்டு இருக்கு. எத்தனை பேர் பரம கானானுக்கு போகணும்னு ஆசை? அந்த பரம கானான் is a நிரந்தர place. You have that ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மனவாட்டிகளை. ஆமென். So you will possess and the possession will be permanent. Amen. மூன்றாவதாக நீங்க எது செஞ்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமைக்காக நான் நாட்டி இருக்கிறேன். ஏன் நான் நாட்டுறேன் அப்படின்னா பெருமை என்ன சேரும். என் பிள்ளைங்க வாழற வாழ்க்கையில நான் பெருமை கொள்ளுவேன் என்று கர்த்தர் வருகிறார். Amen. He will be proud to say that he is your God. Amen. Amen. Yes. இதெல்லாம் நடக்கிற நேரத்துல
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய். கர்த்தர் அந்த ஆக்சலரேஷனை இப்ப கொடுக்க போகிறார். ஆமென். கர்த்தர் அந்த 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 ஆக்சலரேஷனை இப்ப கொடுக்க போகிறார். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நல்லா கர்த்தர் சில காரியங்களை நிரந்தரமா மாத்தணும். நம்மளை நீதிமானா கர்த்தர் நிறுத்த போகிறார். சின்னவனுக்குள்ளதான் அந்த 1000 வச்சிருக்கிறார். அந்த 1000 வெளியே வர்றதுக்கு நீதிமானா கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். நிரந்தரமாய் கர்த்தர் கொடுக்கிறார். உன்னிலே கர்த்தர் மகிமை அடைகிறார். நல்லா சோத்திரம் பண்ணுங்க. நல்லா வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. 2 more minutes. நல்லா சோத்திரம் பண்ணுங்க. நிரந்தர சுதந்திரத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசையான்னு கூப்பிடுங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் மகிமையை செய்ய போகிறார். சில அற்புதங்களை கர்த்தர் இன்றைக்கு கட்டளை இடுகிறார். இன்றைக்கு உயிருள்ள சாட்சிகள் சில வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அற்புதமான சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். மகிமையை கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் மூலமாக உம்முடைய நாம மகிமை அடையணும். ஆண்டவரே, என் மூலமாக உம்முடைய நாம மகிமை அடையணும். ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, என் மூலமாக உங்க நாம மகிமை அடையணும். சத்தமா கேளுங்க. என் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக, எங்க ஊழியத்தின் மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக, எங்க வேலையின் மூலமாக, எங்க பிசினஸின் மூலமாக உமக்கு மகிமை வரணும் ஆண்டவரே. மகிமையை கொடுக்கிறதுக்கு நாங்க வாஞ்சையா இருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசையான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. எழுந்திருச்சு நிக்கலாமா? ஆண்டவர் கிட்ட சொல்ல போறப்பா, என் வாழ்க்கை தரத்தை நீங்க உயர்த்துங்கப்பா. Lord, lift my standards so that I will match up to your standards of holiness. அப்பா, என்ன ஒரு ஜாதிகீமா, அப்பா ஒரு ஜாதிகா மாத்துங்கப்பா. ஒரு அழகுள்ள சாட்சியாக, ஒரு spiritual leader with the highest caliber of holiness. அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா என்ன நீங்க மாற்றுங்க ராஜா. காம்ப்ரமைஸ்ட் லைஃப் எனக்கு தாங்கப்பா. அப்பா கன்சிஸ்டன்ட்டா வாழ்வதற்கு, எதை குறிச்சும் இச்சையிலையோ எந்த ஆசைக்கோ விழுந்து போகாத நிலைத்திருக்கிற நீதிமானா உங்க மகனா வாழுகிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா அந்த பரிசுத்தத்தினால் என்னை அலங்கரிப்பீராக ராஜா. எனக்கென்று நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பா நான் சுதந்தரிப்பேன் இயேசுவின் நாமத்துல. அந்த சுதந்திரம் நிரந்தரமாயிருக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எல்லாத்தையும் நான் சுதந்தரிப்பேன். இயேசுவின் நாமத்துல நான் சுதந்தரிப்பேன். அந்த சுதந்திரம் நிரந்தரமா இருக்கும். எல்லாவற்றுக்கும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா உமோடு கூட இருக்கிற உறவு நிரந்தரமா நிக்கட்டும். ஆவியிலே தரித்திருக்கட்டும். ஜெபத்திலே தரித்திருக்கட்டும். The relationship build ஆகட்டும். When people speak with my people, let them see Jesus. இயேசுவை பார்க்கட்டும் வாழ்க்கையில. அப்பொழுது மகிமை தெய்வத்துக்கு உண்டாகும். உமக்கு மகிமை உண்டாகிற வாழ்க்கை. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. என் ஜனங்களை உயர்த்திடுங்கப்பா, 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 உயர்த்திடுங்கப்பா. மகிமை உண்டாகட்டும். அப்பா பார்த்து சொல்லுங்க. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கரங்களை அசைத்து ஹalleluya, 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 ஹalleluya. எங்க வாழ்க்கை உமக்கு மகிமை செலுத்துகிற வாழ்க்கையாய் மாற போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, we are going to become your pride. எங்களை குறிச்சு நீங்க பெருமைப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்பா. பாடலாமா? உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கரங்களை உயர்த்தி அசைத்து எல்லாரும் கமான் சந்தோஷம். ஹalleluya.
சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் இதை நடப்பிப்பேன். என் ஜனத்தை கர்த்தர் நீதிமானாக்குவார், வாக்குத்தத்தத்தை நிரந்தரமாக்குவார். உன்னில் தேவன் மகிமை அடைவார். கரங்களை தட்டி 3 முறை சத்தமா நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Establish, be established, be established, be established. நிலைநிறுத்த படுவாயாக, நிலைநிறுத்த படுவாயாக. Amen. Thank you Jesus. Amen. 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 Hallelujah. Hallelujah. அமர்ந்திருப்போம்.